நம்மளோட கல்ச்சருக்கு வந்து பழைய சாதம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கர்க்குமின் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சளை வந்து ஒரு மெடிசனாகவே நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணி, அரிசி அல்லது கோதுமை இந்த ரெண்டில் வந்து எது நல்லது, எது ரொம்ப எடுத்துக்கலாம்? இன்னைக்கு வந்து ஐபிடி நோய், அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் வந்து குடல் அழற்சி நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உள்ள 2 டைப்ஸ் பற்றியும் நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், ரெண்டாவது கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஐபிடி நோய் உள்ளவங்க என்ன விதமான உணவு வகைகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா இந்த ஐபிடி நோய் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப லாங் டேர்ம், அதிக நாள் இருக்கக்கூடிய ஒரு நோய். சில பேருக்கு லைஃப் லாங் இருக்கக்கூடிய நோய். அப்படிப்பட்ட நோய்க்கு வந்து நம்ம கண்டினியூஸாக மெடிசன்ஸ் மட்டுமே எடுத்துருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன உணவு சாப்பிட்டா அது கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம கரெக்டான உணவு வகைகள் சாப்பிட்டுக்கிட்டோம்னா மாத்திரையோட தேவை குறையும், மாத்திரையோட அளவு, அந்த டோஸ் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஐபிடி நோய் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த டயட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப வந்து தேவை. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு ஒன்றொன்றும் எப்படி எடுக்கணும், எந்த டைப் ஆஃப் ஃபுட் கம்மியாக எடுக்கணும், எது நிறைய எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஐபிடி நோய் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உணவு வந்து பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ். பாலில் இருக்கிற அந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்கிடாது. எஸ்பெஷலி இந்த ஐபிடி நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்துக்கிடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து மோஷன் அதிக தடவை போகிறது சில பேருக்கு இருக்கும். இந்த ஐபிடி வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது, அந்த மில்கில் இருக்கிற ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட உணவு வகைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஈவன் வந்து டீ, காஃபி, அதே மாதிரி மோர், தயிர், யோகர்ட், இப்படி எல்லாத்துலேயுமே லாக்டோஸ் இருக்குது. ஸோ அந்த லாக்டோஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. ஸோ தவிர்த்துக்கிட்டா இந்த டயரியா அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து காய்கறி, பழங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ராவாக சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி காய்கறிகள் வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி நல்லா அவிச்சு நம்ம வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ராவா, அதாவது பச்சையாக நம்ம வந்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும். ஸோ பச்சையாக சாப்பிட்றப்ப இந்த ஐபிடி நோய் உள்ளவங்களுக்கு வந்து அது ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபைபர் வந்து கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கு கஷ்டம். நம்ம நார்ச்சத்துன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஜீரணமாகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து அவங்க வந்து அதை பச்சையாக எடுக்காமல் நல்லா அவிச்சு எடுக்கிறது வந்து நல்லது. ரெண்டாவது வந்து தோல் உரிச்சு எடுக்கிறது நல்லது. நிறைய காய்கறிகள், நம்ம வந்து பழங்கள் வந்து நார்மலாக தோலோடையே சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஐபிடி நோய் இருக்கிறவங்க வந்து தோலை எடுத்துட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா தோல் ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த தோல் பக்கத்தில் தான் நிறைய நார்ச்சத்து இருக்குது, அதுவும் கொஞ்சம் கஷ்டமானது. மூணாவது வந்து விதை உள்ள காய்கறிகள், பழங்கள் வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும். ஸோ விதை வந்து கொஞ்சம் வந்து இந்த ஐபிடி நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரணத்துக்கு கஷ்டம். ஸோ அதனால் விதை உள்ள காய்கறி, பழங்கள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். தண்டு உள்ள கீரைகள், தண்டு வந்து கொஞ்சம் ஜீரணத்துக்கு கஷ்டம். ஸோ தண்டு உள்ள கீரைகள் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். மிளகாய் போன்ற கொஞ்சம் ரொம்ப காரமானது நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். பழங்களில் வந்து ரொம்ப ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிற, நார்ச்சத்து கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, வாழைப்பழம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளஷ் அதிகமாக உள்ள, நார்ச்சத்து கம்மியாக உள்ள பழங்கள், காய்கறிகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது நமக்கு வந்து. அடுத்ததாக வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. நான் வெஜிடேரியன் எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஒயிட் மீட், அதாவது ஃபிஷ், சிக்கன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து எடுத்துக்கலாம். எக் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஐபிடி இருக்கிறவங்க வந்து ரெட் மீட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது மட்டன், பீஃப், போர்க், இந்த மாதிரி வந்து ரெட் மீட் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒயிட் மீட் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம்.
இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது ஆயில் ஃப்ரை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஆயில் ஃப்ரை பண்ண எந்த உணவுகளுமே வந்து ஐபிடி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி நான்வெஜ்ஜுமே டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிட்றது நம்மளுக்கு வந்து நல்லது. அடுத்து வந்து ப்ரோபயாட்டிக் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோபயாட்டிக்னா என்னன்னா, நம்ம பாடியில் இருக்கிற, நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸை வந்து அதிகப்படுத்துறது. நம்ம குடலில் எல்லாருக்குமே தெரியும், நல்ல பாக்டீரியாஸும் இருக்குது, பேட் பாக்டீரியாஸ், கெட்ட பாக்டீரியாஸும் இருக்குது. ஸோ இந்த ஐபிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலாக பேட் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்ல பாக்டீரியாஸ் அதிகமாக வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சில உணவு வகைகள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, தயிர், யோகர்ட் அப்படிங்கிற ஒரு சில உணவுகள் நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இதில் வந்து லாக்டோஸ் இருக்குது. அது இந்த ஐபிடி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டம், அதனால் ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கல்ச்சருக்கு வந்து பழைய சாதம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ இந்த பழைய சாதம் வந்து நம்ம காமனாக எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து சாப்பிட்ருப்போம். இதில் வந்து நிறைய வந்து அந்த குட் பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ரிசர்ச்சும் இப்போ இந்த பழைய சோறில் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த ஐபிடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறது, அதில் ஒரு சில ஸ்டடீஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதும் வந்திருக்குது. ஸோ இந்த பழைய சாதத்தில் நிறைய குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஐபிடியில் வேணும் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த பழைய சாதம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது தவிர வந்து சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஐபிடி நோய் உள்ளவங்க சுத்தமாக தவிர்க்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து சுகர்ஸ், அதாவது வந்து சுகர் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தவிர்க்கணும். டைரெக்டாக சுகர் எதுலலாம் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும். ரெண்டாவது வந்து ஆல்கஹால், ஸோ மது அருந்துதல், அது வந்து குடலை நல்லா அதிகமாக புண்ணாக்கும். ஸோ இந்த ஐபிடி நோயை வந்து அது அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். ஸோ அதுவும் சுத்தமாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். புண்ணு ஆடுறத வந்து இந்த ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப வந்து ஸ்டாப் பண்ணும். அதனால் வந்து இந்த ஐபிடி நோயை அது வந்து சரிப்படுத்த விடாது. ஸோ ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணணும். அரிசி அல்லது கோதுமை, இந்த ரெண்டில் வந்து எது நல்லது, எது ரொம்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஐபிடி நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த அரிசி வந்து பெட்டர். ஸோ கோதுமை விட அரிசி வந்து நல்லது. கோதுமையில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஐபிடி நோயை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதனால் அரிசி சார்ந்த உணவு வகைகள் நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது. லைக் இட்லி, தோசை, சாதம், இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. கோதுமையை வந்து நம்ம வந்து கம்மியாக சாப்பிட்றது வந்து பெட்டர் இந்த ஐபிடி இருக்கிறவங்களுக்கு வந்து. ஸோ ஐபிடி நோய் உள்ளவங்க வந்து என்ன ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கலாம், அந்த குளிர்பானங்கள் அல்லது வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறதுல எது குடிக்கலாம், எது குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது அந்த கேஸ் உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து நம்ம வந்து குடிக்கக்கூடாது. அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஐபிடி நோய்க்கு எதிரானது. ஸோ அதனால் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அந்த கேஸ் உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து காஃபி, டீ ரெண்டுமே வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதை சுத்தமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, பட் கம்மியாக ஆக்கிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. நம்மளுக்கு சேஃபான ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான். ஃப்ரூட் ஜூஸஸில் நாரை வடிகட்டிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஐபிடி நோய் இருக்கவங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு சில ஸ்பெஷல் ஃபுட்ஸ் பற்றி நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். ஒன்று வந்து மஞ்சள், அதாவது ஐபிடி நோய்க்கு வந்து நல்ல விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா அது வந்து இந்த மஞ்சள். ஸோ கர்குமின் அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சளை வந்து ஒரு மெடிசனாகவே நம்ம வந்து இப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த ஐபிடிக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம்.
ஸோ நேச்சுரலாகவே மஞ்சள் வந்து எந்தெந்த உணவு வகைகள்லாம் நம்ம வந்து சேர்க்கலாமோ அதை எல்லாத்துலேயும் சேர்த்து அதிகமாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஐபிடி நோய் வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர நம்ம எடுக்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சாக்லேட்ஸ் வந்து இந்த ஐபிடி நோயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். சோளம், அதாவது கார்ன் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இதில் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அதில் நிறைய ஃபைபர் ரிச், அதனால் வந்து அதுவுமே வந்து அந்த ஐபிடி நோய்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் அது வந்து. அதுக்கப்புறம் நட்ஸ், நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1-2 அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து பரவாயில்லை, பட் நிறைய வந்து எடுத்துக்கிறது வந்து ஐபிடி நோய்க்கு வந்து ரொம்ப நல்லதில்லை. இன்றைக்கி வந்து இந்த ஐபிடி நோய் உள்ளவங்க, அதாவது இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து எந்தெந்த உணவு வகைகள் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். காய்கறிகள் எப்படி சாப்பிட்ணும், நான் வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்றது, பால் எப்படி எடுக்கிறது, காஃபி டீ எப்படி எடுக்கிறது, நட்ஸ் எப்படி எடுக்கிறது, எந்தெந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாது, இப்படி பல வகைகளில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். பட் இது வந்து எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அலர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு உணவு வகைகள் நம்ம எடுத்து பார்த்து அது நம்மளுக்கு வந்து சூட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம வந்து தவிர்த்திடணும். நம்மளுக்கு வந்து அது பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த உணவு முறைகள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ஐபிடி நோயிலிருந்து நம்ம வந்து நல்லா வந்து தப்பிக்கலாம். முக்கியமாக மாத்திரைகளோட டோஸ் ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுலேருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த ஐபிடியில் பல மாத்திரைகள் தேவைப்படும், அதிகமான டோஸில் தேவைப்படும். ஸோ உணவு முறைகள் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த மாத்திரையோட அளவு வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி.